வணக்கம். பாலிமர் செய்திகளுக்காக எம் அருணாச்சலம், ஸ்ரீ விஹானிகா. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அபரிக்கடலுக்கு அரபிக்கடலுக்கு நகர்ந்தது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு. கூடங்குளத்தில் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரிகளின் சோதனை முடிவு. ஒரு வாரத்திற்குள் மின் உற்பத்திக்கான தடையில்லா சான்று கிடைக்கும் என தகவல். ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் மீண்டும் தாக்குதல். தொடரும் சம்பவங்களால் சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் மீனவ கிராமங்கள். ஹரியானா முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட முயன்ற கெஜ்ரிவால் ஆதரவாளர்கள் போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடலோர மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்துள்ளது. சென்னை நகரில் கடந்த 4 நாட்களாக விட்டுவிட்டு பலத்த மழை பெய்தது. இன்று காலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. குன்னூர், கடலூர், நெய்வேலி, விழுப்புரம், கோடியக்கரை ஆகிய பகுதிகளில் நேற்றும் இன்றும் பலத்த மழை பெய்துள்ளது. இதற்கிடையே வங்கக்கடலில் குமரி முதல் ஆந்திரா வரை நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை அரபிக்கடலில் லட்சத்தீவு முதல் குஜராத் வரை நீடிக்கிறது. இருப்பினும் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. மிக அதிகமான மழை 17 சென்டிமீட்டர் குன்னூர் மற்றும் கடலூரில் பதிவாகியுள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். ஓரிரு முறை மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்நிலையில் கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டம் மற்றும் புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அணைகள் மற்றும் ஏரிகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. சென்னைக்கு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி, புழல், சோழவரம் மற்றும் செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட ஏரிகள் தொடர்ந்து பெய்யும் கனமழையால் வேகமாக நிரம்புகின்றன. கடலூரில் வீராணம் ஏரிக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 63.5 அடியாக உயர்ந்துள்ளது. வினாடிக்கு 3124 கன அடி நீர் அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து 1087 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தேனி மாவட்டத்தில் சொத்துப்பாறை அணை, நெல்லை பகுதியில் பாபநாசம் அணை உள்ளிட்டவற்றிலும் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் பெய்து வரும் சாரல் மழை சுற்றுலா பயணிகளுக்கு உற்சாகத்தை அளித்துள்ளது. கடந்த 2 வாரங்களில் பெய்த கனமழையால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து ஒகேனக்கல் வெறிச்சோடி இருந்தது. இந்நிலையில் இன்று மாலையில் சாரல் மழை பெய்ய தொடங்கியிருப்பதால் சுற்றுலா பயணிகள் வரத் தொடங்கியுள்ளனர். எனினும் போதிய எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகள் இல்லாததால் பரிசல் தொழில் பாதிக்கப்பட்டிருப்பதாக பரிசல் ஓட்டிகள் தங்கள் ஆதங்கத்தை தெரிவித்தனர். தொடர் மழை காரணமாக தேனி மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகின. வெட்டுக்காடு, கூடலூர், கருணாகமுத்தன்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழையால் 150 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் பொருளாதார ரீதியில் மிகவும் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இருந்த வெள்ளாமை இப்போ வச்ச வெள்ளாமை மழை பெஞ்சதுனால இப்போ ரொம்ப பாதிப்பாகி போச்சு. வாரம் வந்த மழையில் இப்போ 2 நாள் மழையில் பூரா சாஞ்சு பூரா இதாகி போச்சு, பாதிக்கப்பட்டு போச்சு. இப்போ வந்த மிஷின்காரங்களுக்கு அறுத்தவங்களுக்கு வண்டி கூப்பிட்டு வந்தவங்களுக்கு கூட அறுக்கக்கூடிய காசு நாங்கள் கொடுக்க மாட்டாப்புல. சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தென்மேற்கு பருவமழை பொய்த்ததால் முல்லை பெரியாறு அணையில் திறக்கப்பட்ட நீரை பயன்படுத்தி விவசாயிகள் நெல் பயிரிட்டு இருந்தனர். கூடன்குளம் அணு உலையில் அணுசக்தி ஒழுங்குமுறை வாரிய அதிகாரிகள் இன்று அழுத்த சோதனை மேற்கொண்டனர். அணுமின் நிலையம் செயல்படுவதற்கான தடையில்லா சான்றிதழை இன்னும் 1 வார காலத்திற்குள் அதிகாரிகள் அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது நெல்லை செய்தியாளர் சிவமணி. கூடங்குளம் அணு உலையில் எரிபொருள் நிரப்பும் பணி கடந்த 1 வார காலத்திற்கு முன்பே நிறைவடைந்துவிட்டது. கடந்த 4 நாட்களாக அணுசக்தி ஒழுங்காற்று வாரியத்தினுடைய அதிகாரிகள் 10 பேர் கொண்ட குழுவினர் கூடங்குளம் அணு உலையில் அங்கே தங்கியிருந்து அவர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். இன்று அந்த கூடங்குளம் அணு உலை அந்த மூடி வந்து அந்த மின்சாரம் தயாரிக்கும் போது அதனுடைய அழுத்தத்தை தாங்குமா என்பது அழுத்த சோதனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்னும் 1 வார காலத்திற்குள் அந்த கூடங்குளம் அணு உலைக்கு தடையில்லா சான்று வழங்குவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த தடையில்லா சான்றை வழங்கும் பட்சத்தில் கூடங்குளம் அணு உலை மின்சாரம் தயாரிப்பதற்கு தயார் நிலையில் உள்ளது என்றே கூற முடியும். இந்த போராட்டக் குழுவினருடைய வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அந்த வழக்கு நிலுவையை பொறுத்தே மின்சார தயாரிப்பு துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக கூடங்குளத்திலிருந்து சிவமணி.
ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதுடன் மீன்களையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தனுஷ்கோடிக்கும் கச்சத்தீவுக்கும் இடையே நடுக்கடலில் மீனவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் சம்பவம் நடந்துள்ளது. மீனவர்களை தாக்கியதுடன் அவர்களிடம் இருந்த மீன்கள் மற்றும் திசை காட்டும் கருவிகளையும் இலங்கை கடற்படையினர் பறித்து சென்றுள்ளனர். சரியாக ஒரு 3 மணிக்கு நாங்கள் வலை வாங்கும்போது வந்து போட்டில் ஏறிட்டாங்க. ஏறி இருக்கிற மீன்கள் வலையில எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாங்க. இருந்த மீன்கள்லாம் அள்ளிக்கிட்டாங்க. நாங்களே ரொம்ப சிரமப்பட்டு வட்டிக்கு வாசி வாங்கித்தான் இந்த தொழில் நடத்த முடியாத அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி விலை வந்து டீசல் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த சூழ்நிலை ரொம்ப சிரமத்து மத்தியில் தான் கல்லுக்கு போனோம். இதில் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. இலங்கை கடற்படையினர் அட்டுழியத்தால் மீனவர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான 4 மீனவர்கள் இன்னும் கரை திரும்பவில்லை. இதனிடையே இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட்ட ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 4 பேர் இன்று இரவுக்குள் கரை திரும்பலாம் என்று கூறப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது ராமநாதபுரம் செய்தியாளர் பிரபு ராவ். நேற்று காலையில ராமேஸ்வரத்திலிருந்து 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுல மீனவர் மீன்பிடிக்க போனாங்க. இவங்கள கச்சத்தீவுக்கு அருகே இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தி இதனால ஒரு 20க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் பாதிப்புக்குள்ளாகி இன்னைக்கு காலையில கரை திரும்பினாங்க. இந்நிலையில ஜான் பிரிட்டோ என்பதற்கு சொந்தமான விசைப்படகுல போன 4 மீனவர்கள் வந்து கரை திரும்பல. இதனால மீனவர்கள் உறவினருக்கு வந்து ராமேஸ்வரம் மீன்துறை உதவி இயக்குநர்கிட்ட மாயமான மீனவர்களை தேடி கண்டுபிடிச்சு தரும்படி கோரிக்கை வச்சிருந்தாங்க. இதனை அடுத்து மீன்துறை அனுமதியோட ஒரு 4 மீனவர்கள் ஒரு சக படகுதோட மீன் அந்த மாயமான மீனவர்களை தேடி போனாங்க. நிலையில கச்சத்தீவுக்கு அருகிலையும் வந்து படகு வந்து பழுதாகி கிடந்ததாகவும் அந்த படகு வந்து அந்த மீனவர் படகு கண்டுபிடிச்சு இப்ப இரவா திரும்பிக்கிட்டு இருக்காங்க. இதனால வந்து மாயமான மீனவர் கரை திரும்பினால அந்த மீனவர்கள் உறவினர்களும் சக மீனவர்களும் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. டெங்கு காய்ச்சல் காரணமாக திருப்பத்தூரில் சிறுவன் ஒருவனும் சென்னை அருகே +1 படித்து வந்த மாணவியும் உயிரிழந்தனர். வேலூர் மாவட்டம் புல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தியின் 5 வயது மகன் ஏழுமலை காய்ச்சல் காரணமாக கடந்த 4 நாட்களாக ராமநாயக்கன்பேட்டையில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வந்தான். டெங்கு அறிகுறியால் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஏழுமலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். அதேபோன்று சென்னையை அடுத்த பாடியைச் சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் மகள் நந்தினி +1 படித்து வந்த அவரை காய்ச்சல் காரணமாக முகப்பேரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று சேர்த்தனர். சிகிச்சை பலனின்றி அங்கு அவர் உயிரிழந்தார். டெல்லியில் ஹரியானா முதலமைச்சர் பூபிந்தர் சிங் ஹூடா வீட்டை முற்றுகையிட முயன்ற கெஜ்ரிவால் ஆதரவாளர்களை போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்தும் தடியடி நடத்தியும் கலைத்ததால் பரபரப்பு நிலவியது. ஊழலுக்கு எதிரான அமைப்பைச் சேர்ந்த கெஜ்ரிவால் ஆதரவாளர்கள் டெல்லியில் ஹூடா வீட்டை இன்று முற்றுகையிட ஊர்வலமாக சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. தண்ணீரை பீச்சி அடித்தும் தடியடி நடத்தியும் ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் விரட்டியடித்தனர். சிலரை கைது செய்து குண்டுக்கட்டாக தூக்கி போலீஸ் வாகனத்தில் ஏற்றினர். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் மருமகன் ராபர்ட் வத்ராவின் நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்த ஹரியானா IAS அதிகாரி அசோக் கெம்கா பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அதனை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் அருகே திரைப்பட உதவி இயக்குனர் மர்மமான முறையில் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த உதவி இயக்குனர் வரதராஜன் என்பவர் படப்பிடிப்பு தளங்களை தேர்வு செய்ய ஒட்டன்சத்திரம் சென்றுள்ளார். அப்போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக படக்குழுவினர் கூறியுள்ளனர். ஆனால் வரதராஜனின் தலையில் காயம் இருப்பதால் அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 3 இடத்துல தலையில் அடிபட்டு அப்படியே ப்ளோ நீட்டுக்குல்ல இவ்வளோவில் நீட்டிட்டா 3 இடத்துல சார். பின்னாடி இல்லை இந்த இடத்துல வெட்டியிருக்கு சார். கேட்டால் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க சார். எங்களுக்கு அது ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரியல சார். எங்கள் மாமா திட்டமிட்டு எதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க? எங்கள் மாமா சாப்பிடுச்சது காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியல சார். வரதராஜனை அழைத்துச் சென்ற இயக்குனர் ஞானசேகரனிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று உறவினர்கள் வலியுறுத்தினர். உயிரிழந்த வரதராஜன் இயக்குனர் கஸ்தூரி ராஜா உள்ளிட்டோரிடம் உதவியாளராக பணியாற்றியுள்ளார். சென்னையில் கைவிடப்பட்டதாக கூறப்படும் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் மீண்டும் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு.
சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களும் பிச்சைக்காரர்களும் வருவோர் போவோரிடம் கையேந்துவது வழக்கமான காட்சியாகும். மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சிலரால் பொதுமக்களுக்கு அவ்வப்போது இடையூறு ஏற்படுவதும் வாடிக்கைதான். இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க கடந்த 2010ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி மூலம் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த மகிழ்ச்சி சில மாதங்களே நீடித்த நிலையில் பின்னர் மெல்ல மெல்ல செயலிழந்து விட்டது போல் மாறியதாக கூறப்படுகிறது. மீண்டும் புற்றீசல் போல ஆங்காங்கே பிச்சைக்காரர்கள் நடமாட்டம் பல மடங்காக பெருகிவிட்டதாகவும் புகார் எழுந்துள்ளது. கோயிலுக்கு ஜனங்க ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது. காலையில் வந்து பாருங்க, நிறைய பேர் இப்போ அந்த குழந்தைய வச்சுட்டு கை இருக்குன்னு கூட நல்ல மாதிரி இருக்குன்னு கூட பிச்சை எடுக்கிறாங்க சார். அரசாங்கம் வந்து இந்த மாதிரி இருக்கவங்கள எடுத்து ஒன்றா கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு போய் அவங்களுக்கு ஏதாவது ஆதரவு இல்லைன்ற பேரில் ஏதாவது நடத்தி அந்த மாதிரி இருக்கவங்கள ஒரு கேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பிச்சைக்காரர்களில் சிலர் போதைப் பொருள்கள் உட்கொண்டு பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் படுத்து கிடப்பதை நம்மால் பார்க்க முடியும். 1-2 தொண்டு நிறுவனங்கள் மட்டுமே அவர்களை மீட்டு தங்களுடைய காப்பகங்களுக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கின்றன. மருமக சண்டை ஓட்டு சாப்பாடு போட மாட்டேன், நீ என்ன சம்பாரித்து வச்சிருக்க அண்ணு மருமக சண்டை போட்டான். அந்த அன்னைக்கு இதை எடுத்து நான் வந்திருக்கேன். போலீஸ்காரர் வந்தார், என்னம்மா இங்கே உட்காந்துருக்கேன், எங்கேயும் போக முடியல, அதனால் இங்கே உட்காந்துருக்கேன், வாமா நான் இல்லத்தில் கொண்டு சேர்க்குறேன், அண்ணன் அம்மாட்ட கொண்டாந்து சேர்த்தாங்க. ஆனால் மாநகராட்சி சார்பில் இவர்களை காப்பகங்களுக்கு கொண்டு சேர்க்கவோ அல்லது அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கவோ எடுக்கப்படும் நடவடிக்கை படுமந்தமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த திட்டம் தற்போது உள்ளதா அல்லது வேறு பெயரில் திட்டம் செயல்படுகிறதா என்று மாநகராட்சியை பல முறை தொடர்பு கொண்டும் பதில் இல்லை. வயோதிகம் ஒருபுறம் வயது ஒருபுறம் என வாழ்க்கையை தொலைத்துவிட்ட இவர்களுக்கு அரசு மறுவாழ்வு தர வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மைக்கேல் முருகனுடன் செய்தியாளர் வேலாயுதம். ஆதார் அடையாள அட்டைக்கான புகைப்படம் எடுக்க அலைக்கழிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார். விவரம் இடைவேளைக்கு பிறகு.